அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 26/3/2026 பங்குனி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் அஷ்டமி திதி சம்பவிக்கிறது. இந்த நாளிலே மிகவும் சிறப்பான விஷயங்கள், அதாவது சிவாலயங்களிலே பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகிறது. அதே போல இந்த நாளிலே திருவாதிரை என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய ஜென்ம நட்சத்திரமாகப்பட்டது அனுஷ்டிக்கப்பட்டு அஷ்டமி திதியாகப்பட்டது வருகின்றது. இது வளர்பிறை அஷ்டமி. இந்த நாளிலே ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அல்லது சிவாலயத்திலே இருக்கக்கூடிய சேத்திர பாலக பைரவர், இந்த பைரவருக்கு நீங்கள் கடன் இருக்கக்கூடிய நபர்கள், தொழில் முன்னேற்றம் இல்லாத நபர்கள், இவங்கெல்லாம் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, சுவாமிக்கு நெய் தீபத்திற்கான, அதாவது திருவிளக்கு ஏற்றுவதற்கு கைங்கரியம் செய்தல். அதாவது என்னென்னா, கோவிலுக்கு எண்ணெய் அல்லது நெய், சன்னதி விளக்குக்கு அதை நீங்கள் எந்த கோயிலில் நீங்கள் தரீங்களோ அந்த கோயிலுடைய அர்ச்சகர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதை பயன்பாட்டுக்கு வைத்துக் கொள்வார்கள். அந்த மாதிரி சுவாமியினுடைய தினப்படி, அதாவது நித்தியப்படி என்று சொல்லக்கூடிய தினப்படி திருவிளக்கு கைங்கரியத்திற்கு நீங்கள் உதவி, அதாவது அந்த பிரார்த்தனை செய்து கொடுக்கும் பொழுது உங்களால் கொடுக்கப்பட்ட நெய்யினாலோ அல்லது எண்ணெயினால் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய இருண்ட வாழ்க்கை ஒளி மிகுந்த வாழ்க்கையாக மாறி உங்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் இறைவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் கிடைத்து பைரவர் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த விஷயங்களை நமது வாழ்வில் நடக்கக்கூடிய அன்றாட சில துஷ்ட துரித துராதரர் என்று சொல்லக்கூடிய, அதாவது நம்மளுக்கு ஏவல் பில்லி சூன்யங்கள் இருந்தாலும் ஆபிசாக பிரயோகம் செய்திருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை, அதே போல ஆலயத்திற்கு நெய் அதே போல எண்ணெய்கள் தந்து சுவாமி மூலவருக்கு தினமும் விளக்கு ஏற்றுவதற்கான விளக்கு ஒளி கைங்கரியம் செய்யும் பொழுது உங்களது வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு துஷ்ட விஷயங்கள், இருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கி வாழ்க்கையில் சூரியனை போல் பிரகாசிக்கக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆகையால் இந்த நாளிலே சிவாலயத்துக்கு சென்று பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு வெற்றிலை மாலை போன்ற விஷயங்களை சாற்றி வழிபாடு செய்யும்போது செல்வ செழிப்புகள் அதிகரித்து கடனில்லாத வாழ்க்கை, நல்ல லாபங்கள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு இந்த நாளிலே சில சோதனைகள், அதாவது சந்திரன் ராசிற்கு 3ஆம் இடத்திலே அமையப்பட்டிருந்தாலும் சில நேரங்களிலே வம்பு வழக்குகளில் ஈடுபடக்கூடிய நேரங்கள், அதே போல குருவுடன் சந்திரன் சேர்க்கையாகால் சில நேரங்களிலே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. தேவையில்லாத நபர்களிடத்திலே உங்களது முக்கிய விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது. அதே போல வண்டி வாகனங்களிலே செல்லக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக செய்யுங்கள். உங்களது ஆவணங்கள் விஷயத்திலே சற்று கவனமாக இருங்கள். அதே போல சொத்துக்கள் வாங்குவது விற்குவன்ற போற விஷயங்களிலே ஒரு முறைக்கு இருமுறை ஆவணங்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். அதே போல புதிய நபர்களிடத்திலே பழக்க வழக்கங்கள் வைக்கும்போது உங்களது முக்கிய விவரங்களை சொல்லாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. ரிஷபராசினியர்களுக்கு இன்று சில மாற்றங்கள், அதே போல உத்தியோகஸ்தானத்திலே, அதாவது தனவாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் சேர்க்கையாகையால் சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத நபர்களிடத்திலே நீங்கள் வாக்குறுதியை தரும்பொழுது அதை நிறைவேற்ற முடியாத நிர்பந்தத்தில் மாட்டிக்கொண்டு அவசியப்படக்கூடிய சூழ்நிலை. அதே போல உங்களது வேலைக்கு செல்லும் பொழுது உரிய நேரத்திலே சென்று வாருங்கள். பிற இடத்திலே சற்று கவனமாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அந்த காரியத்திற்கான விஷயத்தை தெளிவாக செய்யும் போது நல்ல லாபங்களை பெறலாம். அதே போல முயற்சியை கைவிடாமல் செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பிறரை சார்ந்து இல்லாமல் நீங்களாகவே தனித்து செய்யும் பொழுது சிறப்பாக அமையப்பெறக்கூடும். அதே போல உற்றாரிடத்திலே சற்று கவனம் தேவை. வண்டி வாகனிலே செல்லும் போது சற்று கவனமாக செல்லுங்கள். சில நேரங்களிலே சில இடையூறினால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடும். ஆகையால் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு.
மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு பல்வேறு சூழ்நிலையிலே நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் வந்து சேர்கிறது. மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அதே போல ராசி மண்டலத்திலே சந்திரன் அமையப்பெறுவதனால் ஒரு சில நேரங்களிலே குழப்பமான மனநிலை, அதே போல ராசி மண்டலத்திலே குரு பகவானும் 3ஆம் இடத்து என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்திலே கேது பகவான் அமர இருப்பதால் சற்று தைரியம் குன்றி சிலரால் சில சில பிரச்சனைகள் வீண் வம்பு வழக்குகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம், எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யும்போது நல்ல ஆதாயங்களும் லாபங்களை பெறக்கூடிய தருணங்களாக அமையப்படுகிறது. கடகராசினியர்களுக்கு சில நேரங்களிலே பல்வேறு சூழ்நிலை காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமாகப்பட்ட சற்று தாமதமாக வரக்கூடிய நிர்பந்தம், அதே போல உங்களது சில சில கனவுகள் பலிக்கக்கூடிய தருணமாக அமையப்படுகிறது. சில நேரங்களிலே எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் நீங்கள் சற்று கவனமாக செய்யுங்கள். தேவையில்லாத நபரிடத்திலே கவனக்குறைவின் இன்மையால் சில நேரங்களிலே பிரச்சனை. முன் யோசனையாக செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை பிறரிடத்திலே திணிக்காமல் இருப்பது நல்லது. அதே போல் தொழில் சார்ந்த இடத்திலே உங்களது மூத்த அதிகாரியினுடைய சொல்லை கேட்டு செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். உங்கள் உயர் அதிகாரிகளிடத்திலே நல்ல பணவரவும் தனவரவும் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதே போல் நீண்ட நாளாக இருந்த வந்த பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கி நல்ல லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். சொல்லும் பொருளும் செயலும் என்பது போல எந்த ஒரு சிந்தனையும் உங்களுக்கு சரிவர இல்லாமல் சற்று ஒரு குழப்பமான மனநிலையிலே நீங்கள் சென்றிருக்கக்கூடிய தருணங்கள். சிலருக்கு சில பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அதை நீங்கி ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு ஏற்படுகிறது. சிம்மராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி. அதே போல் முன்னேற்பாடாக சில விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். அசையும் சொத்து அசையா சொத்து வாங்குவதற்கு ஒரு இனிமையான நாள். தந்தையார் வழி சொத்துக்கள் சுமூகமான சூழ்நிலையிலே முடியக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள். அதே போல் தாயின் பூர்வீக சொத்துக்கள். அதே போல் சில நேரங்களிலே சில விஷயங்களுக்காக உங்களது திறமையை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய நிர்பந்தங்கள் சில நேரங்களில் ஏற்படக்கூடும். அதே போல் திறமைக்கான பரிசுகளும் சான்றிதழ்களும் வந்து சேரக்கூடிய ஒரு விஷயங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய சிம்மராசினியர்கள் சில நேரங்களிலே உடல்நிலை பாதிப்புகள் சில விஷயங்கள் ஏற்படுவதால் சற்று கவனமாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சற்று யோசித்து செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். கன்னிராசினியர்களுக்கு பல்வேறு முயற்சிகரமான விஷயங்கள். அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி. சில நேரங்களிலே நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு அதிவிரைவிலே குழந்தை பாக்கியம் அமையப்பெறக்கூடிய சூழ்நிலை. இதே போல எந்த விஷயத்தையும் நிதானமாக செயல்படுத்தும் போது நல்ல ஆதாயங்களும் லாபங்களும் வந்து சேர்க்கிறது. துளாராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலையிலே ஏற்படக்கூடிய பல்வேறு அதிருப்தியான விஷயங்கள். சில நேரங்களிலே கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு. அதே போல் எடுத்த காரியத்திலே சற்று தடை தாமதங்கள். தொழில் சார்ந்த இடங்களிலே சில சில பிரச்சனை. ராசிக்கு 11ஆம் இடத்திலே கேது சஞ்சரிக்கின்றார். எனவே தொழில் சார்ந்த இடங்களில் கவனமாக இருங்கள். ஞான மார்க்கங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், தீர்த்த யாத்திரை மேற்கொள்வது மிகவும் சிறப்பாக அமையப்படுகிறது. தொழிலே சற்று முன்னேற்றம் குறைவாக இருந்தாலும் சில நேரங்களில் லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேரக்கூடிய சில விஷயங்கள். உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிப்பதால் சில நேரங்களிலே எடுத்த காரியத்திலே முயற்சிகள் காலதாமதமாக தடைபெறுகிறது. விருச்சிகராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி. சொல்லும் செயலும் சிறப்புறாகும். வீண் பண விரைவு. அதே போல நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய தருணம். 10ல் ஒரு பாவியாக இருப்பது சிறப்பு. அதே போல 10ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சரித்து புத்திர சந்தானத்தை வலுப்படுத்துகின்றார். நீண்ட நாட்களாக திருமண பாக்கியங்கள் இல்லாத நபர்களுக்கு அதிசீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய பிள்ளை செல்வங்கள், மழை செல்வங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டு வீடெங்கும் பல்வேறு விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்று 5ஆம் இடத்துக்குரிய கடவுளாகிய சூரிய பகவான் 5லே சஞ்சரிக்கின்றார். பல்வேறு விஷயமான லாபங்களும் அதோடு இல்லாமல் கர்மகாரகனும் தனகாரனும் ஒன்றிணைந்து அந்த இடத்தை வலுப்படுத்துவதால் நல்ல லாபங்கள் பெறுகின்றன. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலையிலே உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தும் லாபமாக அமையக்கூடிய சூழல். 7ஆம் பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசி மண்டலத்தை ராசியானே பார்க்கிறார். அதோடு இல்லாமல் 9ஆம் இடத்திலே கேது அமர்ந்து உங்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் சாதகமாக விஷயங்களாக அமையப்படுது. 4ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்து சூரியனோடு இணைந்து சுக்கிரனாக பெறக்கூடிய ஒரு நிமித்தங்கள், நல்ல லாபங்கள், ஆதாயங்கள், விடாமுயற்சிகள், அதே போல பாராட்டுகள் வரக்கூடிய அதிகமான விஷயங்கள், எடுத்த விஷயங்களிலே நல்ல லாபங்கள், முயற்சிக்கான வெற்றிகள், அதே போல ஒரு இன்பமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போல் எடுத்த காரியத்திலே வெற்றி. நல்ல ஒரு விஷயங்களுக்காக உங்களது முக்கிய விஷயங்களாகப்பட்டது
நல்ல ஒரு லாபங்களையும் ஆதாயங்களையும் எதிர்பார்த்த ஒரு சிறப்பான நோக்கத்துடன் அமையப்பெறுகிறது. எனவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபத்தை பெறலாம். மகர ராசினியர்களுக்கு பல்வேறு இடங்களிலே நல்ல லாபங்களும் ஆதாயங்களும், சொந்த தொழிலே நல்ல முயற்சியும் வெற்றியும், தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று வருவது, ஆலயங்களை தரிசனம் செய்து வருவது, தொழில் ஸ்தான இடத்திலே நல்ல லாபங்களும், சில நேரங்களிலே மறைமுகமான விரோதிகள், அதே போல மறைமுகமான விரோதிகளால் சில நேரங்களிலே நல்ல லாபங்களும் பெறக்கூடிய ஒரு நிமித்தங்கள், தொழிலிலே நல்ல முன்னேற்றம், அதே போல முன்னேற்ற பாதையிலே வழிவகிக்கக்கூடிய சில நேரங்களிலே சில சில சந்தர்ப்பங்கள், நல்ல முயற்சிக்கான விஷயத்திலே நல்ல நல்ல ஆதாயங்கள் வரக்கூடிய நிமித்தங்கள், அதே போல புதிய வீடு வாங்குவதற்கான பாக்கியமாகப்பட்டது உங்களுக்கு அனுபவிக்கப்படுகிறது. கும்பராசினியர்களுக்கு நல்ல முயற்சியும் ஆதாயம் வந்து சேர்கிறது. தொழிலும் அந்தஸ்தும் முன்னேறுகிறது. அதே போல ஏழரசனுடைய பாதிப்பு சில நேரங்களிலே உங்களுக்கு வீண் அலைச்சலையும் வீண் பண விரயத்தையும் தரலாம். அதே போல நல்ல லாபங்களும், குரு உங்கள் ராசிக்கு 5லே அமர்ந்து பாக்கிய குருவாக இருப்பதால் சில நேரங்களிலே நல்ல வெற்றிகளும் முயற்சியும் உங்கள் ராசி மண்டலத்திலே குரு பகவான் அவர் அமர்ந்த வீட்டிலிருந்து 9ஆம் பார்வையாக பார்க்கிறது மிகவும் சிறப்பு. அதே போல தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை அவர் 7ஆம் பார்வையாக பார்த்து நல்ல வலுப்படுத்தக்கூடிய தருணங்கள். தனுர்மண்டலத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் மிகவும் சிறப்பான விஷயம். லாப அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது தனுராசி மண்டலத்தையும் உங்களது ராசிக்கான விஷயத்தையும் 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக உங்களது ராசி மண்டலத்தையும் பார்க்கும்பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஆதாயங்களும் யோகங்களும் வந்து சேரக்கூடிய தருணம். மீனராசினியர்களுக்கு விடாமுயற்சியும், சில நேரங்களிலே உடல் அலைச்சல், வீண் அலைச்சல், அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் சரிவர ஒரு ஆலோசனை இன்றி செய்யும்பொழுது லாபங்களை பெறாமல் சில நேரங்களிலே நீண்ட உறக்கத்திற்காக சில பிரச்சனை, அதே போல் உடல் சோர்வு, இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் இரவு நேரங்களிலே தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய தருணங்கள், அதே போல் முயற்சிக்கான எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்தித்தும் போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றி, நல்ல லாபங்களை தரக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது.